ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜீப்போட எக்ஸ்பீரியன்ஸ் ஓவராலாக எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அழகான ப்ரீமியம் காரு எனக்கு கொடுத்த செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000 ரூபா ஆயிருக்குதுங்க இந்த 2 வருஷத்துல. ஸோ இந்த கார் வாங்கின புதுசுல எனக்கான முதல் செலவு வந்து வயரிங் பிரச்சனை 50,000 ரூபா, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் எலிகள். நான் வாங்கியிருக்கிறது 4x4 இல்லாட்டினாலுமே ஆஃப் ரோடுக்கு சூப்பரான ஒரு வண்டிங்க. இந்த மஹேந்திரா தார் கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. எனக்கெல்லாம் அப்போ கடுப்பாக ஆகும், டேய் உங்களுக்கு இந்த பிராண்டை பற்றி தெரியுமா தெரியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு. கார்லாம் நல்ல கார் தான், ஆனால் இந்த ஊரில் ஓட்டுறது தான் வந்து கடுப்பான ஒரு விஷயம். நம்மளை செய்யறதுக்குன்னே வருவாங்க. Hey guys, love you for watching Vibe with Paru. ஸோ நம்ம ஜீப் கார் வாங்கி வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜீப்போட எக்ஸ்பீரியன்ஸ் ஓவராலாக எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு ஹை மெயின்டெனன்ஸ் காருன்றதுனால நிறையா செலவு வச்சுது. ஸோ என்னுடைய ஜீப் எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கரெக்டாக ஜனவரி 5, 2023 30 லட்ச ரூபாயை கொடுத்து மதுரையில் ஏஆர்ஏஎஸ்ல வந்து இந்த ஜீப் காரை வந்து நான் எடுத்தேன். ஸோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா கடைசியாக வந்த பெட்ரோல் கார் சீரீஸ் வந்து இதுதான். ஏன்னா அதுக்கப்புறமேட்டு வந்து இப்போ ஜீப்னாலே வந்து டீசலில் மட்டும்தான் வந்து கார் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பெட்ரோல் காரை வாங்கின பெருமை வந்து அந்த பெருமை என்னைய சேரும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். நீ என்ன நினைக்கிறது? அதை நினைக்கலாம் பொண்டாடி பிள்ளை பற்றி என்னமா நினைக்கிறேன். அண்ட் யா ஆப்வியஸ்லி சென்னையில் எடுத்தோம் ஜீப் வந்து மோர் தென் 30 ஆகும். பட் நம்ம மதுரையில் எடுத்தது அப்புறம் ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் போட்டு 30 lakhsக்கு நான் இந்த காரை வாங்கினேன். ஸோ இந்த காரை வாங்கினது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன செலவுகள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எக்கச்சக்கமான செலவுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பானட்டை திறந்தேன்னா எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. ஏன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி வந்து கார்டன் ஏரியாவாக இருக்கும். அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த ரேட்டு வந்து உள்ளுக்குள்ளே ஏறி ஃபுல் அண்ட் ஃபுல் வயரிங்கை வந்து டேமேஜ் பண்ணிருச்சு. ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்னுடைய துயரம் வந்து தெரிஞ்சிருக்கும். எத்தனை எலி ஏறுச்சுன்னு தெரியல, கம்ப்ளீட்லி என்னுடைய வயரை வந்து கடிச்சு வச்சிருச்சு. ஸோ இதுக்கு நான் வந்து ஜீப்பில் கேட்டிருந்தேன் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு 50,000 ரூபா பில்லு கொடுத்தாங்கங்க. மனசாட்சியே இல்லாமல் எனக்கு வந்து நான் ஏன் வந்து இதை வருத்தப்பட்டு சொல்கிறேன்னா, நம்ம ஃபேமிலி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க தான். ஆனால் நம்ம ஒரு வைராக்கியத்தில் இந்த காரை நானே தான் எல்லா செலவும் பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னதுனாலவோ என்னவோ 50,000 ரூபான்றது எனக்கு ரொம்ப பெரிய காசு தான். அதுவும் கார் வாங்கின புதுசில். ஸோ நான் போனேன், நல்ல வேளை நமக்கு வந்து இன்சூரன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிட்டேன். பட் ஆனால் ப்ரீமியம் கார் வாங்குறீங்கன்னா ப்ளீஸ் ரேட் ரிப்பலண்ட்டு, புகையில, நெட்டுலாம் வேற போடுறாங்க இப்போது. அந்த எலிகள்கிட்ட இருந்து உங்கள் காரை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை தயவு செய்து பண்ணிடுங்க. ஸோ இந்த கார் வாங்கின புதுசில் எனக்கான முதல் செலவு வந்து வயரிங் பிரச்சனை 50,000 ரூபா, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் எலிகள். ஸோ அடுத்த பிரச்சனை எனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராட்ச் போட்டிருப்பேன் நான், நல்லா தரமான ஒரு ஸ்க்ராட்சு. இந்த ஸ்க்ராட்ச் வந்து சத்தியமாக நான் போடலைங்க. ஒரு டிரைவர்கிட்ட வந்து வண்டியை பின்னாடி ரிவர்ஸில் எடுடா அப்படின்னு சொன்னதுக்கு அவன் அப்படியே ஒரு ஸ்க்ராட்சை போட்டு விட்டான். ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ஸோ அப்படி நடந்த ஸ்க்ராட்ச் தான் இது. இப்போ இதை வந்து நான் பேட்ச் பண்ணணும்னா, இந்த டிங்கரிங் வேலை பார்க்கணும்னா ஜீப்பில் கொடுத்தா ஒரு பில்லு கொடுப்பாங்க, ஒரு 12,000 ரூபா 20,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பில்லு கொடுப்பாங்க. அந்த செலவை அவாய்ட் பண்ணுன்றதுனால நான் இதை தொடலை. இன்னும் இந்த செலவுக்கு நம்ம வரலை. ஸோ அடுத்து வந்து நம்ம டயரை மாற்றினேங்க. இந்த பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, இதுவுமே வந்து ஒரு சின்ன ஒரு எப்போ நமக்கு கார் செலவு வைக்கும்ன்றது தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல என் காரை பார்க் பண்ணும்போது தான் ஒரு சின்ன கல்லுங்க, அந்த சின்னூண்டு கல் வந்து என் டயரை ஃபுல்லாக பண்ணிருச்சு. ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் வேர்ட்ஸ். சாரி மாமா. ஒரு டயர் அந்த கல் ஏறிச்சு.
ஏறினோடனே கம்ப்ளீட் பங்க்சர் ஆயிடுச்சு. இட்ஸ் அ வெரி ஸ்மால் ஓட்டை தான். ஆனால் நான் வந்து ஒரு செலவை கம்மி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜீப் டீம் கிட்ட கேட்டேன். இந்த மாதிரி எதுவும் ஒட்டு போட்டு இந்த டயரை ஓட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். மேடம் அப்படிலாம் நீங்கள் பண்ண முடியாது மேடம், டயரை வேணால் நீங்களே வச்சுக்கோங்க, ஆனால் டயரை கண்டிப்பாக நீங்கள் மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த டயர் மாற்றினதுக்கு வந்து எனக்கு இட் டுக் மீ சம்வேர் அரவுண்ட் ஒரு 15,000 ரவுண்டாக போட்டுக்கலாங்க. ஸோ இது எனக்கு நடந்த 2வது செலவு. ஸோ அடுத்து நான் பண்ண ஒரு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம காரை வந்து எடுத்தேன். எடுத்துட்டு இந்த மாதிரி எடிட்டிங்க்கு போகலான்னு எடுத்தேன். பார்த்தா வண்டி வந்து நின்றுச்சு. என்னடா இது லைட்டு கீட்டு எல்லாம் கம்மி ஆகுது அப்படின்னு பார்த்தா பேட்டரி டவுனுங்க. ஸோ 2 இயர்ஸ்க்கு வந்து நம்ம போட்டிருக்கிற பேட்டரி வந்து ஒர்க் ஆகும். அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் எப்போதுமே பேட்டரி செலவு வந்து வைக்க தான் செய்யும். ஸோ அப்படி வந்து அந்த பேட்டரி எனக்கு வச்ச செலவு ஒரு 15,000 ஆயிடுச்சுங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்தில் இந்த அழகான ப்ரீமியம் காரு எனக்கு கொடுத்த செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கிட்டு ஒரு 50, 15, 80,000 ஆயிருக்குதுங்க இந்த 2 வருஷத்துல. ஸோ மற்றபடி வந்து ஜீப்போட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு டிரைவர்ஸ் வெஹிக்கிள் அண்ட் ஆல்சோ ட்ராவலர்ஸ் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒரு ஆடி Q3, வால்வோ இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் கூட தான் ஜீப்பை வந்து கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பிராண்டை பற்றி தெரியாதவங்க வந்து இந்த மஹேந்திரா தார் கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. எனக்கெல்லாம் அப்போ கடுப்பாக ஆகும், டேய் உங்களுக்கு இந்த பிராண்டை பற்றி தெரியுமா தெரியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஈக்குவலாக இருக்கிற மற்ற பிராண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MG ஹெக்டர் இருக்குது, அதுக்கடுத்து டாடா ஹேரியர் இருக்குது. பட் ஆனால் அதெல்லாமே டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் பிராண்டு. பட் ஆனால் இந்த பிராண்ட் பற்றி வந்து ஆட்டோமொபைல்ஸை ரொம்ப ஃபாலோ பண்ணுறவங்க, லவ் பண்ணுறவங்களுக்கு தே வில் டெஃபினெட்லி லவ் திஸ் பிராண்ட். ஏன்னா இது வந்து நீங்கள் ஹைவேல போகும்போது ஒரு ஓவர் ஸ்பீடாக போகிறீங்க அப்படின்னா, திஸ் கார் கிவ்ஸ் யூ தி கான்ஃபிடென்ஸை. அஃப்கோர்ஸ் ரொம்ப ஸ்பீடாக போகாதீங்க, ஐ எம் நாட் அட்வைசிங் ஓவர் ஸ்பீடு. பட் நீங்கள் அந்த சேஃப்டி வந்து இந்த காரில் இருக்கும். நான் ஸ்பீடாக ஓட்டும்போது, கண்ட்ரோல்டு ஸ்பீடில் ஓட்டும்போது ஐ ஃபெல்ட் வெரி கான்ஃபிடென்ட். ஸோ யா, எனக்கு வந்து இந்த காரில் ரொம்ப பிடிச்சிருந்ததே என்ன விஷயம்னா, லைக் வேரெவர் யூ கோ, நான் ஆளு குட்டி தான், பட் ஆனால் இந்த கார் ஓட்டும்போது வந்து யூ கேன் ஆப்வியஸ்லி ஃபீல் த பவர் ஆஃப் திஸ் கார். எனக்கு வந்து இந்த ஓவர் ஸ்பீட் பண்ணுறதை தாண்டி எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் வாபிள் ஆகாது வண்டி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்டர் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம் இந்த காரில். அண்ட் இந்த 2 வருஷத்தில் கொஞ்சம் செலவு அதிகமாகவே இருந்தாலுமே, என்ன பண்ணாலுமே இது பெட்ரோல் காருன்றதுனால நான் 10 நாள் வந்து பார்க்கிங்லேயே கார் இருந்தாலுமே when I start the car சும்மா பத்திக்கும், அமேசிங்காக வந்து கார் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா ஒரு சில நேரங்களில் வந்து நிறைய பேருக்கு 10 நாள் கார் போய் தொலைய மாட்டான் பாரு, ஆடா பாவி ஏண்டா டேய், சாரி கைஸ். நம்ம கார்லாம் நல்ல கார் தான், ஆனால் இந்த ஊரில் ஓட்டுறது தான் வந்து கடுப்பான ஒரு விஷயம். நம்மளை செய்யறதுக்குன்னே வருவாங்க. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா. இதை நான் மெயினாக வாங்கினதுக்கான காரணமே வந்து ஃபியட்டோட இன்ஜின் தான் ஜீப்பில் இருக்கிறது. ஸோ ஃபியட் பற்றி உங்களுக்கே தெரியும், அந்த காலத்து அம்பாசிடர் கார்லேருந்து அந்த இன்ஜின் வந்து ரொம்ப மாசாக இருக்கிறது வந்து ஃபியட்டோட இன்ஜின் தான். ஸோ அது வந்து காம்பஸில் நீங்கள் பார்க்கலாம். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஃபார் மீ. அண்ட் நல்லா நான் வந்து சத்தியமாக எனக்கு டிரைவிங் ஓட்டவே தெரியாது. சின்ஸ் இட்ஸ் அ ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கார் அப்படிங்கிறதுனால எனக்கு ஜஸ்ட் வந்து அந்த ஸ்டெபிலிட்டி தான் வந்து நான் கற்றுக்கிட்டேன் இந்த கார் ஓட்டி. சேஃப்டி அதிகமாக இருக்குன்றதுனால உங்களுக்கு கார் ஓட்ட தெரியல அப்படிங்கிற ஃபீலே வராது. உங்களுக்கு இந்த காருடைய என்ன சொல்கிறது, நீங்கள் ஓட்ட யூ ஸ்டில் வாண்ட் டு டிரைவ் திஸ் கார் மோர் அப்படிங்கிற ஃபீலிங் தான் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக. ஸோ இந்த 2 வருஷத்தில் நீங்கள் அப்படியே வந்து என்னுடைய இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மொத்தமாக போயிருக்கிறது 17,754 கிலோமீட்டர் தான் நான் போயிருக்கேன். பட் போன இடம் எல்லாமே வந்து மலை பகுதிங்க. ஸோ ஒரு இடத்துல கூட வந்து எனக்கு வண்டியை ஒரு அந்த ஹில் ஸ்டேஷனில், அதுவும் வந்து ஆஃப் ரோட் டிரைவிங் தான் பண்ணேன். குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியது ஆஃப் ரோட் டிரைவிங் நான் வந்து பண்ணேன். இது 4x4 கிடையாது, பட் ஸ்டில் ரொம்ப ரிஸ்கான கொடைக்கானலில் நான் பண்ண ஆஃப் ரோட் எல்லாமே இந்த ஜீப்பில் தான்.
ஸோ இட் டென்ட் கிவ் மீ த டயர்ஸாக இருக்கட்டும் வாட் எவர் அந்த அந்த எக்ஸாக்ட் யூனோ த ப்ரெஷரை வந்து கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இது வந்து நான் வாங்கியிருக்கிறது 4x4 இல்லாட்டினாலுமே ஆஃப் ரோடுக்கு சூப்பரான ஒரு வண்டிங்க. ஐ ஜஸ்ட் லவ் த வண்டி. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் இது வந்து நான் சொன்ன மாதிரி டிரைவர்ஸ் அண்ட் ட்ராவலர்ஸ் வெஹிக்கிள்னு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் உட்காந்திங்கன்னா தட் கம்ஃபர்ட் அண்ட் ஆல்சோ பின்னாடி உட்காந்துருக்கிற அந்த ட்ராவலருக்கு பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும். 3 பேர் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ அதனால் இந்த லெக் ரூமாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து டூ மச் ஆஃப் டூ மெனி. இப்போ இந்த மினி கூப்பர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டனாக நிறையா பட்டன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இட்ஸ் வெரி க்ளீன் வெஹிக்கிள். உனக்கு என்ன வேணுன்றது பக்காவாக இருக்கும். ஜஸ்ட் டூ தட் அண்ட் டிரைவ் த கார், கோ மைல்ஸ் அண்ட் மைல்ஸ், அப்படி மாதிரியான ஒரு வைபு. ஸோ இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு கார் கேர்ளாக மாறினதுக்கான காரணமே என்னுடைய ஃபஸ்ட்டு பாய் ஃப்ரெண்ட் இந்த ஜீப்பை தான் நான் சொல்லுவேன். அதுவும் நம்ம ஒரு சொந்த உழைப்பில் ஒரு நல்ல குவாலிட்டியான கார் வந்து வாங்கும்போது it gives you a lot of power and confidence and I just love Jeepங்க. அதில் no compromise. And also the sound system, it's so nice. இது வந்து JBL ஓட சவுண்ட் சிஸ்டமோ என்னன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும். நான் அப்பப்போ வந்து இன்ஜினை சும்மா ஸ்டார்ட் பண்ணிட்டு பாட்டு மட்டும் கேட்கறதுக்கே வந்து காரில் வந்து உட்காருவேன். ஸோ திஸ் இஸ் மை மினி கேரவன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஆல்சோ திஸ் 360 டிகிரி இருக்குது பாருங்க, அதுவுமே ஒரு பர்ஃபெக்ட் வியூ. அண்ட் கைஸ் இந்த 2 வருஷத்தில் ஐ காட் ஸோ மச் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃபார் திஸ் கார் இன்டீரியர்ஸ். ஐ மீன் நாட் மீ, இந்த ஜீப் காருக்கு வந்து அவ்வளோ காம்ப்ளிமெண்ட்ஸு. ஏன்னா இந்த காம்பினேஷன் இருக்குல்ல, இந்த ப்ரௌன், இந்த பெய்ஜ் கலரும் இந்த சில்வரும், இதை வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது இட் கிவ்ஸ் யூ தட் பர்ஃபெக்ட் ப்ரீமியம் லக்ஸுரி செக்மெண்ட்டுடைய ஃபீல் வந்து கொடுக்கும். நீங்கள் இதே 30 லட்ச ரூபாய்க்கு வந்து நீங்கள் வேறு செக்டார் கார்ஸ் வந்து பார்க்கும்போது இந்த காம்பினேஷனில் வருமானது எனக்கு தெரியல. அஃப்கோர்ஸ் ஐ டோன்ட் நோ அபவுட் அதர் கார்ஸ். ஆனால் நம்ம காருக்கு இந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடச்சிது. ஸோ அதனாலையுமே ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. அண்டு எனக்கு வந்து என்னென்னா ஒரே ஒரு வருத்தம் தான், இதனுடைய அடுத்த வேர்ஷன் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் வேர்ஷன் இருக்குது. ஸோ அது வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வருத்தம். ஆனால் அது வந்து ரொம்ப ஓவர் தி பட்ஜெட்டாக இருந்தது. ஸோ அந்த டைமில் இப்போ எனக்கு 29, நான் 23ல் வாங்கும்போது எனக்கு 27 வயசு. சரி 27 வயசில் 30 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கினதுன்றதே எங்கள் வீட்டில் வந்து உனக்கு இது ரொம்ப ஓவர் தான் அப்படின்னாங்க. நான் ஸ்போர்ட்ஸ் கார்லாம் வாங்கியிருந்தேன்னா டூ மச் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ பட் எனிவே ஐ லவ் த இன்டீரியர்ஸ் கைஸ். ஸோ அதுக்காகவே யூ கேனாட் காம்ப்ரமைஸ் ஜீப் வித் எனிதிங் எல்ஸ். நீங்கள் ஜீப் கார் வச்சுருக்கீங்களா, இல்லை 30 லட்ச ரூபாய்க்கு வேற என்ன கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு உங்கள் காரு என்னென்ன செலவுகள்லாம் வச்சுது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். See you guys again in another video. Until then, keep driving guys. Bye bye. Hey, listen, subscribe to my channel Vibe with Paru. And the bell button அழுத்திடுங்க. You can also follow me on Instagram, Twitter in the name VJ_Parvati.